ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வருமானத்தில் முக்கியமான செலவாக இருக்கிற மளிகை பொருட்கள் வாங்குறத பற்றி தாங்க. எங்கே வாங்குறது, எப்படிலாம் வாங்கினா நம்ம காசை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மளிகை பொருட்களை எப்போவுமே நீங்கள் சில்லறையாக பக்கத்தில் இருக்க கடையில் அப்பப்போலாம் வாங்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறை தேவையான பொருட்களை ஹோல்சேலாக வாங்கிக்கணும். இப்போ எங்கள் ஊர்லலாம் லீ பஜார் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஊரில் என்னென்ன கடைகள் இருக்குது, செட்டியார் கடை, டிமார்ட், இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற கடைகளில் பார்த்து மொத்தமாக வாங்குங்க. ஒரு சில பொருட்கள் ஒரு சில இடங்களில் விலை குறைவாக கிடைக்கும். இந்த அரிசி பருப்புலாம் மண்டிகளில் வாங்கினா இன்னுமே குறைவான விலையில் வாங்க முடியும். இந்த மாதிரி வாங்கும்போது விலைகள் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் நிறைய காசை மிச்சப்படுத்தலாம். அடுத்தது, பொருட்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏற்கனவே என்னென்ன பொருட்கள் இருக்குது, இந்த மாதம் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க வேண்டிய பொருளுக்கு மட்டும் லிஸ்ட்டு போட்டு அதுலேயே எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுங்க. இல்லைனா அங்கே போய் அதிகமாக வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100 கிராம் வாங்குற இடத்துல 200 கிராம், 1/4 கிலோக்கு அரை கிலோ, அரை கிலோவுக்கு 1 கிலோ, இந்த மாதிரி மாற்றி நம்ம வாங்கிடுவோம். அடுத்து, எப்போவுமே பொருட்களோட விலையை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் வாங்குங்க. இந்த பொருள் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பொருளையுமே விலையை பார்க்காம அப்படியே வாங்கக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல பழக்கம். அப்போ தான் இந்த பொருள் விலை அதிகம் அப்படின்னு அந்த பொருளை கவனமாகவும் யூஸ் பண்ணுவோம், தேவையில்லாமல் அதிகமாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். விலை அதிகமான பொருளை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. முடிஞ்ச அளவு பாக்கெட் மசாலாக்களை வெளியில் வாங்காதீங்க. இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகுத்தூள், இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் வீட்டிலையே அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக பணம் மிச்சமாகும். இதெல்லாம் எனக்கு அரைக்க தெரியாது, நான் அரைச்சா நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக அரைச்சி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். வீட்டிலையே நம்ம அரைச்சிக்கலாம். பொருட்களை வாங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அதை பத்திரப்படுத்துறதும் முக்கியம். நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அதை சின்ன பசங்களாம் எடுத்து உடச்சி விளையாடி வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த வண்டு பூச்சிலாம் விழாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். அதே சில பேர் ஒரு பொருள் தீந்துடுச்சுன்னா உடனே அதை வாங்கி டப்பாவில் கொட்டி ஃபில் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு பொருள் இல்லாமல் முடிஞ்சளவு எத்தனை நாள் ஓட்ட முடியும்னு பாருங்கள். இது ஒரு நல்ல டிப்ஸுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து, ரேஷன் கடையில் கிடைக்கிற மளிகை பொருட்களெல்லாம் தவறாமல் வாங்கிடுங்க. அரிசி, பருப்பு, ஆயில் இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இட்லி மாவு, பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்மளுக்கு நிறைய காசு மிச்சமாகும். அடுத்தது, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, புளி, நிலக்கடலை, மிளகா, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்கிட்ட நேரடியாக வாங்க பாருங்கள். அதாவது இந்த காட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக வாங்கினோம்னா பொருளும் தரமாக இருக்கும், கண்டிப்பாக விலையும் கம்மியாக இருக்கும். கோதுமை மாவு, மைதா, ராகி மாவு, கடலை மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள்லாம் கம்பெனி ப்ராடக்டாக வாங்காமல் முடிஞ்ச அளவு லூஸில் வாங்கினீங்கன்னா விலை நிறையவே கம்மியாகும். அடுத்தது, ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக கடையில் கொடுத்து பில் போட்டுட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பில்லை ஒரு டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பில் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸுக்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மளிகை பொருட்களை வாங்கி பாருங்களேன். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு 500லேருந்து 1000 ரூபாய் மிச்சமாகும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.